மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிசியாலஜி. ஆனா இந்த மசில் கான்ட்ராக்ஷன்ல நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும். பட் கொஞ்சம் என்னது காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இது காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஏன்னா இதுக்கான மைண்ட் மேப் நான் உங்களுக்கு இங்க காமிச்சிருக்கேன். நீங்க மைண்ட் மேப் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் த மைண்ட் மேப் ஆஃப் மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். ஆனா இது வந்து எப்படி மைண்ட் மேப்ல காம்ப்ளிகேட்டடா தெரியுதோ ஒன் ப்ராசஸ் நீங்க ஸ்டெப் வைஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும் நம்ம ரீநீட் 2026ல. கரெக்டா? சோ என்னது இது பிசியாலஜி, எங்கிருந்து இது பிசியாலஜி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி முடியுது அப்படிங்கறத நான் சீக்வென்ஸ் வைஸ் ஸ்டெப் வைஸ் நான் சொல்றேன். அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். என்டையர் மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். சரியா? கிளியர்? சோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்னது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். சரியா? இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு ஆக்டின் அப்படின்னா, அந்த ஆக்டின் ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கு? ஆக்டின் வந்து எல் பேண்ட். சரியா? எல் தின் ஃபிலமெண்ட். அப்போ எல் பேண்ட்னு சொல்லக்கூடாது, ஐம் சாரி, தின் ஃபிலமெண்ட். அப்போ அந்த ஆக்டின் அப்படிங்கிற அந்த தின் ஃபிலமெண்ட், ஓகே, அதுல என்னென்ன இருக்கு? ஜி ஆக்டின் ஆர் எஃப் ஆக்டின், ட்ரோபோமயோசின் இருக்கு மேல, அண்ட் தென் ட்ரோபோனின். மூணு பால் மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர் which is present on the tropomyosin. இது மூணு ஸ்ட்ரக்சர் சேர்ந்து தான் ஒரு ஆக்டின் தட் இஸ் thin filament ஃபார்ம் ஆகும். கிளியர்? இந்த ஜி ஆக்டின் ஒரு எஃப் ஆக்டின் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் மேல ஆக்டிவ் சைட்ஸ் இருக்கும். அது எதுக்காக ஆக்டிவ் சைட்? மயோசின் பைண்ட் ஆகிறதுக்கான ஆக்டிவ் சைட். அதனால ஆக்டின் மேல இருக்கிற அந்த பைண்டிங் சைட்டுக்கு பேரு மயோசின் பைண்டிங் சைட். இருக்கிறது ஆக்டின் மேல, பேரு பாருங்க மயோசின் பைண்டிங் சைட். காரணம் என்ன? மயோசின் வந்து பைண்ட் ஆகிறதுனால. அதே மாதிரி நம்ம மயோசின் ஸ்ட்ரக்சர் நம்ம ரஃப்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மயோசின் மீரோ மயோசின்ல நிறைய சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது. அதுல என்ன இருக்கும்? டெயில் இருக்கும், ஹெட் இருக்கும். ஹெட்ல ரெண்டு பைண்டிங் சைட்ஸ் இருக்கும், ரெண்டு ஆக்டிவ் சைட்ஸ் இருக்கும். ஒன்னு ஏடிபி பைண்டிங் சைட், இன்னொன்னு ஆக்டின் பைண்டிங் சைட். மயோசின் மேல ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்கும். ஏன்? ஏன்னா இந்த ஆக்டின் பைண்டிங் சைட் தான் ஆக்டின் கூட பைண்ட் ஆகும். அதனால இதுக்கு பேரு ஆக்டின் பைண்டிங் சைட். ஜஸ்ட் ஆப்போசிட். ஆக்டின் மேல மயோசின் பைண்டிங் சைட் இருக்கும், மயோசின் மேல ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்கும். ஓகே, இது பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. ட்ரோபோமயோசின் என்ன பண்ணும்? இந்த ஆக்டின் மேல இருக்கிற எல்லா ஆக்டிவ் சைட்ஸையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கும் நார்மலி ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல. கிளியர்? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இனிசியேஷன் ஆகுது. இனிசியேஷன் ஆனோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசெட்டில் கொலின். இப்போ அசெட்டில் கொலின் என்ன பண்ணுது அப்படின்னா, அசெட்டில் கொலின் நம்ம சிக்னல் வருது, மசில் கான்ட்ராக்ட் ஆகணும், ஸ்கெலட்டல் மசில் கான்ட்ராக்ட் ஆகணும், ஒரு சிக்னல் வருது. அந்த சிக்னல் நம்மளோட நியூரான்ஸ் கொண்டு வருது. அந்த நியூரான் கொண்டு வர அந்த சிக்னல் நியூரான்ஸ் வழியா சினாப்டிக் நாப் கிட்ட வரும். சினாப்டிக் நாப்ல இருக்கிற சினாப்டிக் வெசிக்கல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசெட்டில் கொலின் வச்சிருக்கும். அந்த அசெட்டில் கொலின் கிட்டத்தட்ட என்ன ஒரு ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன்ல கொஞ்சம் கொஞ்சமா வரும். அண்ட் ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன் கூட ஃபியூஸ் ஆகி அங்கிருந்து நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசெட்டில் கொலின் ரிலீஸ் ஆயிரும். அசெட்டில் கொலின் ரிலீஸ் ஆனோட சினாப்டிக் லெஃப்ட் ரிலீஸ் ஆகும். அந்த அசெட்டில் கொலின் நெக்ஸ்ட் போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் எது? நம்மளோட நியூரோமஸ்குலர் ஜங்ஷனோட மசில் லேயர். ஓகே, எண்ட் பிளேட். ஓகே, எண்ட் பிளேட். இந்த எண்ட் பிளேட்ல வந்து என்ன ஆகும்? பைண்ட் ஆகும். பைண்ட் ஆன உடனே அங்க டீபோலரைசேஷன் நடக்கும். அண்ட் அங்க டீபோலரைசேஷன் நடந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட டி டிபியூல்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லா டீபோலரைஸ் ஆகும். டி டிபியூல்ஸ் டீபோலரைசேஷன். டி டிபியூல் டீபோலரைஸ் ஆனோன்னா அந்த டி டிபியூல கனெக்ட் பண்ணி நம்ம கிட்ட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு. மசில்ஸ்ல டி டிபியூல்னை சுத்தி என்ன இருக்கு? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இப்போ டி டிபியூல் டீபோலரைஸ் ஆன உடனே இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் என்ன ஆகும்? எனர்ஜி அதுகிட்ட நம்ம சிக்னல் கிடைச்சிரும். அப்போ ஜெனரலி நம்மளோட ஸ்கெலிட்டல் மசிலோட ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கும்? கால்சியம் ஸ்டோர் ஆயிருக்கும். தட் இஸ் இட்ஸ் அ ரிசர்வாயர் ஆஃப் கால்சியம். அப்போ இது வந்து சிக்னல் வந்த உடனே இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கால்சியமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கால்சியமே ரிலீஸ் பண்ண உடனே என்ன ஆகும்? இந்த கால்சியம் சைட்டோபிளாசம் ரிலீஸ் ஆகும். இந்த சைட்டோபிளாசம் நெக்ஸ்ட் சைட்டோபிளாசம் ரிலீஸ் ஆகிற இந்த கால்சியம் நெக்ஸ்ட் ட்ரோபோனின்ல போய் பைண்ட் ஆகும். ட்ரோபோனின்ல பைண்ட் ஆகும். இப்போ ட்ரோபோனின் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி தெரியும் நமக்கு. 3 பால் மாதிரி இருக்கும். அதுல ஒரு பால் தான் ட்ராப்சி அப்படின்னு சொல்லுவோம். அதுல போய் பைண்ட் ஆகும். அதுல பைண்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நடக்கும். என்னது? பைண்டிங் ஆஃப் கால்சியம். அந்த கால்சியம் பைண்ட் ஆகிறதுனால என்ன நடக்கும்? நம்ம ட்ரோபோமயோசின்ல ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும். ட்ரோபோமயோசின் நகர்ந்து போயிடும். ஆக்டிவ் சைட் எக்ஸ்போஸ் ஆயிரும். எதோட ஆக்டிவ் சைட்? ஆக்டின் ஃபிலமெண்ட் மேல இருக்கிற மயோசினோட ஆக்டிவ் சைட் எக்ஸ்போஸ் ஆயிரும். எக்ஸ்போஸ் ஆன உடனே மயோசின் போய் பைண்ட் ஆயிரும். மயோசின் போய் பைண்ட் ஆன உடனே என்ன ஆகும்? மயோசின் போய் பைண்ட் ஆயிரும். மயோசின் போய் பைண்ட் ஆனோன்னா கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் நடக்கும். ஆனா இது இவ்வளோ ஈஸி கிடையாது.
இப்போதைக்கு நம்மளோட ட்ரோபோமயோசின் நகுந்துருச்சு, ஆக்டிவ் சைட் எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. மயோசினோட ஹெட்ல ஏடிபி பைண்டிங் சைட் இருக்கு. அங்க இருக்கிற ஏடிபி, ஸோ ஏடிபி வந்து பைண்ட் ஆயிருக்கும் அங்க. அந்த ஏடிபி என்ன ஆகும், ஏடிபி பைண்ட்ஸ் டு மயோசின், ஸோ மயோசின் டிட்டாச் ஆகும். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற மசில் கான்ட்ராக்ஷன்ல ஏடிபி வந்து பைண்ட் ஆனோட மசில் மறுபடியும் டிட்டாச் ஆகி ரிலாக்ஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஏடிபி அங்க இருக்கு. அந்த ஏடிபி என்ன ஆகும், ஹைட்ரோலைசிஸ் ஆகும். ஹைட்ரோலைசிஸ் ஆனோட மயோசின் ஹெட் காக்ஸ் வீக் பைண்டிங் டு ஆக்டின். அப்ப என்ன ஆகும், ஹைட்ரோலைசிஸ் ஆன உடனே இந்த மயோசின் எந்திரிச்சு போய் ஆக்டின் கூட பைண்ட் ஆயிடும். மயோசின்ல என்ன இருக்கு, ஆக்டின் பைண்டிங் சைட். ஆக்டின்ல என்ன இருக்கு, மயோசின் பைண்டிங் சைட். ரெண்டும் என்ன ஆயிரும், அட்டாச் ஆகி ஒரு கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் நடக்கும். என்ன ஃபார்மேஷன் நடக்கும், கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹைட்ரோலைசிஸ் பண்ணனால எனர்ஜி கிடைச்சிருக்கும்ல, வித் த ஹெல்ப் ஆஃப் த எனர்ஜி பவர் ஸ்ட்ரோக் ஜெனரேட் பண்ணும். இப்போ இப்படி இருக்கும் மீரோமயோஸ். இப்போ மயோசின் இப்படி இருக்குன்னா அந்த மயோசின் போய் பைண்ட் ஆயிடுச்சுன்னா இப்படி வந்துடும், இல்லைன்னா ஃபிளாட்டா இருக்கும், இப்படி வந்துடும். இப்போ என்ன பண்ணும், ஆக்டினை பிடிச்சி டுவார்ட்ஸ் ஈச் அதர், தே வில் மூவ் புல் டுவார்ட்ஸ் ஈச் அதர். சரியா, இதுதான் பவர் ஸ்ட்ரோக். இதுதான் பவர் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ பவர் ஸ்ட்ரோக் பண்ணும். ஸோ பவர் ஸ்ட்ரோக் ஜெனரேட் பண்ணோம்னா ஆக்டின் என்ன வரும், மயோசின் மேல ஸ்லைட் ஆகும், ஒருத்தர் பக்கத்துல வரும். அண்ட் தட் காசஸ் மசில் கான்ட்ராக்ஷன். இதுதான் மசில் கான்ட்ராக்ஷன், which means actin is sliding over myosin. Actin is sliding over myosin. இப்போ இந்த இடத்துல இன்னொரு ப்ராப்ளம், இன்னொரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும். இப்போ கிராஸ் பிரிட்ஜ் அப்படியே இருக்குமா, இல்ல. ஒரு புது ஏடிபி வந்து மயோசினோட ஹெட்ல உட்கார்ந்த உடனே கிராஸ் பிரிட்ஜ் என்ன ஆயிரும், டிட்டாச் ஆயிரும், பிரேக் ஆயிரும் அண்ட் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போயிரும். அண்ட் அகெயின் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போன உடனே நம்ம கால்சியம் ட்ராப்சில இருந்து ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆன உடனே ட்ரோபோமயோசின் மறுபடியும் போய் மாஸ்க் பண்ணிரும். எதை, நம்மளோட ஆக்டின் மேல இருக்கிற மயோசின் பைண்டிங் சைட்டை. அண்ட் கால்சியம் ரிலீஸ் ஆன கால்சியம் சைட்டோபிளாசம்ல போயிடும். சைட்டோபிளாசம்ல இருந்து நம்ம அகைன் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு போய் அங்க ஸ்டோர் ஆயிரும். அண்ட் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ல அசெட்டில் கொலின் பைண்ட் ஆயிருக்கும்ல மசில் மெம்பரேன் ரிசெப்டர் கூட, அங்க என்ன நடக்கும், அந்த ரிசெப்டர் அந்த பாண்டும் பிரேக் ஆயிரும். பிரேக் ஆனோன டீபோலரைசேஷன் கம்ப்ளீட் ஆயிரும் அண்ட் அகெயின் ரிலாக்ஸிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும். திஸ் இஸ் ஹவு த மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல சொல்லிட்டேன். மைண்ட் மேப் உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த மைண்ட் மேப்பை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த மைண்ட் மேப்பை நீங்க ஒரு தாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. திஸ் இஸ் ஹவு வி கேன் கம்ப்ளீட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் லெஸ் தென் 10 minutes. சரியா, இதுக்கான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னது, சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன வேணும், வேற எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம பேக் டு ஸ்கூல் கேம்பெயின், சரியா, என்னது பேக் டு ஸ்கூல் கேம்பெயின் இருக்கு. அந்த பேக் டு ஸ்கூல் கேம்பெயின் விச் மீன்ஸ் நம்மளோட ஆஃபர் பிரைஸ். எஸ், யக்கி நீட் நம்ம கிட்ட இருக்குல்ல ட்ராப்பர் பேட்ச், அதில் ப்ரைஸ் உங்களுக்கு நீங்கள் ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா 1499 காமிச்சிருக்கும். பட் அது 1499 இல்லை, நீங்கள் கூப்பன் கோட் இருக்கு. என்னது, ஸ்கூல் 500 அப்படின்னு போட்டிங்கன்னா கூப்பன் கோட் வரும் இல்லை, எல் பேண்டில் கீழே வரும்ல, அமரனுக்கு நீங்கள் போடுற மாதிரி. அமரன் வந்து கிளாஸ் 12க்கு, யக்கி நீட் தமிழ் அப்படிங்கிறது என்னது, நம்மளோட நீட்டுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸ்கூல் 500 அப்படின்னு போட்டிங்கன்னா 500% 500 rupees டிஸ்கவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 999க்கு மறுபடியும் வந்துடும். ஸோ திஸ் இஸ் த சேம் திங் முன்னாடி இருக்கிறது தான். ஸோ யக்கி நீட் தமிழ் அப்படிங்கிறது பேட்ச். யாரோட பேட்ச், ட்ராப்பர் பேட்ச். 2027 எழுத போற பசங்களுக்கான அந்த பேட்ச். சரியா, ஸோ இதான் மெயின் ஆனது மசில் கான்ட்ராக்ஷன். நம்ம படிச்சு முடிச்சாச்சு. ஷார்ட்கட்ல மோர் கொஸ்டின்ஸ் நீங்க இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. சரியா, இதே மாதிரி இன்னொரு வீடியோ காத்துட்டு இருக்க உங்களுக்காக. See you in that video. Bye bye. All the best.